ஹாய், குட் மார்னிங். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, லாஸ்ட்டு 2 வீடியோவில் நம்ம வந்து அதோட நோட்ஸ் பார்த்தோம். கொரோனா இன்சுலேட்டர் கேபிள் அந்த இதோட எம்சிக்யூ பற்றி நம்ம இன்றைக்கி பார்த்துடலாம். என்ன கொஸ்டின்ஸ்லாம் வருதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின்ஸ், பை விச் ஆஃப் தி ஃபாலோயிங் சிஸ்டம் எலக்ட்ரிக் power may be transmitted? A. Overhead system. B. Underground system. C. Both A and B. D. None. இப்போ நம்ம வந்து என்ன டிரான்ஸ்மிஷன்லாம் பார்த்தோம். கேபிளில் ஓவர்ஹெட் சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க, அண்டர் கிரவுண்ட் சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க. ஆன்சர் வந்து போத் ஏ அண்ட் பி. நம்மளுக்கு வந்து கரெக்ட் ஆன்சர் இஸ் சி. Next question, the underground system cannot be operate above. எந்த வோல்டேஜுக்கு மேலே ஆப்ரேட் ஆகாதுன்னா 66 kV cannot be. அதுக்கு பிலோ இந்த வோல்டேஜ் தான் நம்மளுக்கு வந்து ஆப்ரேட் ஆகும். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் மெட்டீரியல்ஸ் இஸ் நாட் யூஸ்டு ஃபார் டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எலக்ட்ரிக்கல் பவர்? என்ன இது வந்து பவருக்கு யூஸ் பண்ண மாட்டோம், நாட் யூஸ்டு அந்த வேர்டு இருக்குது. காப்பர் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் கண்டக்டர் மெட்டீரியலில், அலுமினியம் யூஸ் பண்ணுவோம். ஸ்டீலும் நம்மளுக்கு வந்து கண்டக்டர் மெட்டீரியலில் ஏசிஎஸ்ஆர் அந்த இதில் நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். டங்ஸ்டன் மட்டும் நம்ம எதுக்குமே யூஸ் பண்ண மாட்டோம். அப்போது நாட் யூஸ்ன்னு தான் கேட்டிருக்காங்க. ஆன்சர் இஸ் டி, டங்ஸ்டன். ஃபோர்த் கொஸ்டின், the corona is considerably affected by which the following? எதெல்லாம் அஃபெக்ட் ஆகுதுன்னா ஆப்ஷன் பார்த்துக்கோங்க. சைஸ் ஆஃப் தி கண்டக்டர். சைஸ் ஆஃப் தி கண்டக்டர்னால் நம்மளுக்கு வந்து டயாமீட்டர் இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகும், அதோட சைஸும் இதாகும் சேஞ்ச் ஆகும், அதான் சைஸ் ஆஃப் கண்டக்டர். ஷேப் ஆஃப் தி கண்டக்டர், அது ஃப்ளாட்டாக ரவுண்ட் ஷேப்பாக அந்த சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பாக தான் ஷேப் ஆஃப் தி கண்டக்டர். சர்ஃபேஸ் கண்டிஷன்ஸ் ஆஃப் தி கண்டக்டர்னால் அதோட சர்ஃபேஸ் ஸ்மூத்தாக இருக்கா ரஃப்பாக இருக்கா, அது இந்த மூணுமே நம்மளுக்கு வந்து அஃபெக்ட் ஆகும். இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா அது கொரோனாவும் நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகும், அந்த மாதிரி ஃபார்ம்லாம் இருக்குது. இப்போ எல்லாமே நம்மளுக்கு இதாகும் சேஞ்ச் ஆகும், அதனால் ஆப்ஷன் இஸ் டி. Fifth one is the operating voltage of the extra high tension cable is up to. நம்ம இப்போ கேபிளில் பார்த்தோம்ல அந்த இதில் எக்ஸ்ட்ரா ஹை டென்ஷன்னா 132. இல்லை எக்ஸ்ட்ரா சூப்பர் தான் அபவ் 132 நமக்கு வரும், மறந்துடாதீங்க, சேஞ்ச் பண்ணிடாதீங்க. சிக்ஸ்த் ஒன், மோஸ்ட் ஆஃப் தி ஹை வோல்டேஜ் டிரான்ஸ்மிஷன் லைன் இன் இந்தியா ஆர் அண்டர் கிரவுண்ட் ஓவர்ஹெட் நன். இப்போ வந்து ஹை வோல்டேஜ் டிரான்ஸ்மிஷன்லானும் லாங் லைன் டிரான்ஸ்மிஷன் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ஓவர்ஹெட்டில் தான் நமக்கு மோஸ்ட்லி இருக்கும், அண்டர் கிரவுண்டில் இருக்காது. ஆன்சர் இஸ் பி. Seventh one is high voltage transmissions line are used. என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, சஸ்பென்ஷன் டைப் இன்சுலேட்டர், பின் இன்சுலேட்டர், போத் ஏ அண்ட் பி. டி வந்து நான் ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம். இதில் என்ன இன்சுலேட்டர் யூஸ் பண்ணுவாங்கன்னா ஹை வோல்டேஜுக்கு வந்து சஸ்பென்ஷன் டைப் இன்சுலேட்டர். ஆன்சர் இஸ் ஏ. எய்த் ஒன் இஸ் the material commonly used for insulations in high voltage cable. நம்மளுக்கு வந்து என்னென்னா இன்சுலேஷனுக்கு மோஸ்ட்லி என்ன இது யூஸ் பண்ணுவாங்க, பேப்பர் அந்த இதான் யூஸ் பண்ணுவாங்க, அதான் கரெக்ட் ஆன்சர். நைன்த் ஒன் இஸ் த மெட்டீரியல் காமன்லி யூஸ் ஃபார் ஷீட் ஃபார் அண்டர் கிரவுண்ட். ஷீட்னால் நம்மளுக்கு என்ன பார்த்தோம், லெட் ஷீட்டு. ஆன்சர் இஸ் லெட். 10th questions, there is the greater possibility of occurrence of the corona during option A dry weather, B winter, C summer heat, D humid weather. நம்மளுக்கு வந்து எல்லாத்துலேயுமே கொரோனா வரும், கிரேட்டர் அந்த அப்படின்னு கொடுத்துருக்கனால ஹியூமிட் ரெய்னி சீசன் அந்த மாதிரி சீசனில் தான் அதிகமாக நம்மளுக்கு வந்து கொரோனா அஃபெக்ட் ஆகும். 11th question is which of the following characteristics should the line support the transmission line process? the line சப்போர்ட்னா நம்மளுக்கு வந்து டவருக்கு என்னெல்லாம் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். அது வந்து லோ காஸ்ட், பி ஹை மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த், சி லாங் லைஃப், டி ஆல். இப்போ நம்மளுக்கு வந்து டவர் வந்து நம்மளுக்கு வந்து லோ காஸ்ட்டாக இருந்தால் தான் நமக்கு வந்து அதோட
எல்லா பக்கமும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணுறோன்னா லோ காஸ்ட்டாக தான் இருக்கணும். ஹை மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த், ஏன்னா விண்டு எல்லாம் இது பண்ணுற மாதிரி நம்ம இருக்கணும். அதோட லைஃப்பும் லாங்காக இருக்கணும். ஆப்ஷன் இஸ் டி. இந்த மூணுமே அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் தான். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஏ கண்டக்டர் டியூ டு தி சாக் பிட்வீன் டூ சப்போர்ட் டேக் த ஃபார்ம் ஆஃப். சாக்லேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு வந்து பேரபோலான்னு எல்லாத்துக்கும் தெரியும். இதில் வந்து கேட்டினரின்னு வந்து இருக்குது. 2 ஆப்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்று சாக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஸ்பேனை விட அதிகமாக இருந்துச்சுன்னா கேட்டினரி அந்த ஈக்குவேஷன் வரும். செகண்ட் வந்து சாக்கு மினிமம் ஸ்பேன் அதிகமாக இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து பேரபோலா வரும். ரெண்டுமே நம்ம வரும். எதுவுமே நம்மளுக்கு வந்து எதுவுமே இந்த கண்டிஷன் கொடுக்கல. அதனால் நம்மளுக்கு வந்து கேட்டினரி இருந்தாலும் கேட்டினரி கொடுங்க, பேரபோலா இருந்தாலும் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர் பேரபோலா. ஆன்சர் இஸ் கேட்டினரி. இதில் நெக்ஸ்ட்டு 13. Corona usually occurs when the electrostatic stress in air around the conductor exceeds. அண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதோட எவ்வளோ இருந்துச்சுன்னா அது கரோனா அஃபெக்ட் ஆகும். நம்ம பார்த்துருப்போம்ல, அந்த இதான். ஏ 6.6 kV per centimeter, பி 30 kV per millimeter, சி 22 kV per millimeter, டி 30 kV per centimeter. நம்ம வந்து அதோட யூனிட்டே சேர்த்து படிக்கணும். எதுக்குன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அதோட இது என்ன பார்த்தோம், கேவி பெர் சென்டிமீட்டர் தான் பார்த்தோம். எப்போ அக்கோர் ஆகும்னா 30 kV per centimeter. ஆன்சர் இஸ் பி. இதுலேருந்து மில்லிமீட்டர் கொடுத்துருக்காங்க. சும்மா 30 நீங்கள் பார்த்தோன்னே இது பண்ணிடாதீங்க, அது வந்து ராங் ஆன்சர். 14 question. The pin type insulator are generally not used for the voltage beginning. Not used na 33 kV. Next one is in content of corona, if the conductor are polished and smooth, which of the following statement is correct? இப்போ வந்து அதோட கண்டக்டரோட சர்ஃபேஸ் வந்து பாலிஷாக இருக்குது, ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன நடக்கும், என்ன ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஹிஸ்ஸிங் சவுண்டு. கொரோனாலே நம்மளுக்கு ஹிஸ்ஸிங் சவுண்டு வரும், பவர் லாஸ் வரும். பவர் லாஸ் வந்து எப்படி லீஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்துக்கலாம். கொரோனா வந்து க்ளோவாகவும் வில் பி யூனிஃபார்ம் அலாங் த லென்த் ஆஃப் தி கண்டக்டர். நம்ம வந்து இது பாலிஷ் சர்ஃபேஸ், ஸ்மூத் சர்ஃபேஸில் அதோட எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்ட் அது வந்து யூனிஃபார்ம் பார்த்தோம். அந்த ஆப்ஷன் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்துக்கலாம். கொரோனா க்ளோ வில் நாட் அக்கர். இப்போ வந்து இதுதான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. இதே வந்து நம்மளுக்கு ரஃப் சர்ஃபேஸாக இருந்தால் நான் யூனிஃபார்ம் கரண்ட் வேவ் ஃபார்மாக இருக்கும். இதில் வந்து யூனிஃபார்ம் இருக்கனால ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். எல்லாமே ஓரளவுக்கு கரெக்டு தான். ஆனால் இந்த வேர்டு யூனிஃபார்ம் இங்கே ஸ்மூத் அண்ட் பாலிஷ் சர்ஃபேஸ் இருக்கனால இந்த இதாக நம்ம வந்து சூஸ் பண்ணணும். 16. பவர் லாஸ் டியூ டு தி கொரோனா இஸ் நாட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு. இப்போ கொரோனா எதுக்கெல்லாம் அஃபெக்டிங் ஃபேக்டர் என்னென்னா எல்லாமே நம்மளுக்கு வரும். ஸ்பேஸிங் பிட்வீன் கண்டக்டர், சப்ளை வோல்டேஜ், சப்ளை ஃப்ரீக்குவன்சி அந்த மாதிரி வரும். இப்போ நான் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இந்த என்ன ப்ரொபோர்ஷன் பார்த்துக்கிடுவோம். கொரோனா லாஸ் வந்து பிசி, இது வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் 1/√of டயாமீட்டர், சாரி டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஸ்பேஸிங் த கண்ட இது. சப்ளை வோல்டேஜுக்கு வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வரும். ஃப்ரீக்வன்சி அதே மாதிரி தான் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு V+25 அந்த மாதிரி வரும். நமக்கு வந்து நாட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அப்போனா இன்னொன்று இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அந்த வேர்டை தான் நாட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அப்படி கொடுத்துருக்குறாங்க. இது வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு என்னது, நம்மளுக்கு வந்து ஸ்பேஸிங் பிட்வீன் கண்டக்டர் தான் இருக்குது. அப்போ கரெக்ட் ஆப்ஷன் இஸ் ஏ. 17. Determine the minimum number of insulator unit for the supply voltage of 66 kV. இது வந்து என்ன பார்த்தோம்னா நம்ம இன்சுலேட்டர் வந்து ஒரு டிஸ்க்கு வந்து கேரிஸ் 11 kVன்னு பார்த்தோம். இப்போ 66 ஒரு டிஸ்க்கு வந்து 11 kVக்கு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ 66 கொடுத்துருக்கனால 66/11 வந்து என்ன ஆன்சர் 6. ஆன்சர் இஸ் 6 யூனிட். இதுதான் கரெக்ட் ஆன்சர். Next, the effect of the ice on transmission line conductor is to increase the
என்ன இன்க்ரீஸ் ஆகணும்? டிரான்ஸ்மிஷன் ஆஃப் வெயிட் ஆஃப் தி கண்டக்டர், டெண்டன்சிட்டி ஆஃப் தி கொரோனா நான். ஃபஸ்ட்டு த எஃபெக்ட் ஆஃப் ஐஸ் வந்து எது மேலே இருக்குது? லைன் கண்டக்டர் மேலே ஐஸ் வந்து நம்மளுக்கு லோட் ஆகும்போது அது என்ன இன்க்ரீஸ் ஆகணும்? அதோட வெயிட் ஆஃப் கண்டக்டர் தான் இன்க்ரீஸ் ஆகும். கொரோனா வந்து போட்டுறாதீங்க, அது ராங் ஆன்சர். வெயிட் ஆஃப் தி கண்டக்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ். கொரோனா இஸ் லைக்லி டு அக்வர் மேக்ஸிமம் இன் எதில் கொரோனா மேக்ஸிமம் அக்வர் ஆகும்னா டிரான்ஸ்மிஷன் லைனில் தான் நம்மளுக்கு மோஸ்ட்லி கொரோனா அஃபெக்ட் ஆகும் கம்பேர்ட் டு இது. நெக்ஸ்ட் கொஸ்டின். த எஃபெக்ட் ஆஃப் தி விண்ட் ப்ரெஷர் இஸ் மோர் ஆன். விண்ட் ப்ரெஷர் எதில் அதிகமாக இருக்குன்னா டிரான்ஸ்மிஷன் லைனில் உள்ளதாக இருக்காது, இன்சுலேட்டர் ஒன்று செய்யாது, நியூட்ரல் ஒயர்லேயும் ஒன்று செய்யாது, சப்போர்ட்டிங் டவரில் தான் விண்ட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். அதோட எஃபெக்ட். ஆன்சர் இஸ் ஏ. 21. The charging current in the cable என்ன பண்ணா leads the voltage by 90 degree. Next, the insulation of the cable decrease with நம்ம insulation the cable பார்த்தோம்ல, R inch resistance of the insulations, அது எதுக்கு பார்த்தோம்? ஈக்குவல் டு டிவைட் பை எல் வரும். ஓகேவா? ரோ டிவைட் பை 2πl ln ஆஃப் ஆர் பை ஆர். இப்போ வந்து இது வந்து இன்சுலேஷன் வந்து டிக்ரீஸ் ஆகும்போது எதெல்லாம் இன்க்ரீஸ் தி லென்த் ஆஃப் தி இன்சுலேஷன்ஸ். எல் நம்மளுக்கு வந்து கீழே தான் இருக்குது, இது டிக்ரீஸ் ஆகும்போது லென்த் வந்து இன்க்ரீஸ் தான் ஆகும். அதுதான் ஆப்ஷன். பி வந்து என்ன? டிக்ரீஸ் தி லென்த் இந்த டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனாக இருந்தால் இது டிக்ரீஸ் ஆனால் இது டிக்ரீஸ் ஆகும். இது பி கிடையாது. சி இது எய்தர் ஏ ஆர் பி, இதுவும் கிடையாது. டி நான். ஃபஸ்ட்டு ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். த இன்க்ரீஸ் இன் லென்த் ஆஃப் தி கண்டக்டர். இந்த ஈக்குவேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. 23 கொஸ்டின். த லென்த் ஆஃப் தி கேபிள் இஸ் டபுள் வித் கெப்பாசிட்டன்ஸ். நம்ம கெப்பாசிட்டன்ஸ் வந்து நம்ம ஃபஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்தோம்ல, அந்த இண்டக்டன்ஸ் கெப்பாசிட்டன்ஸ்க்கு அந்த இதுக்குள்ள ஃபார்முலா தான். சி ஈக்குவல் டு 2π எப்சிலான் நாட் எப்சிலான் ஆர் இன்டு எல் ln ஆஃப் ஆர் பை ஆர். இது வந்து ஸ்பேஸிங் பிட்வீன் தி கண்டக்டர் அந்த தான். இதில் என்ன கொடுத்துருக்காங்க? லென்த்து வந்து டபுள் ஆகுது, அதோட லென்த் டபுள் ஆனிச்சுன்னா இதோட வேல்யூவும் நம்மளுக்கு டபுளாக தான் ஆகும். ஏன்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பிகம் டபுள். ஆன்சர் இஸ் பிகம் டபுள். 24. Which of the following protect the cable against mechanical injury? மெக்கானிக்கல் இன்சுலேஷன்னா ஃபஸ்ட் நமக்கு ஆர்மிங் அந்த தான் ஞாபகத்துக்கு வரணும். இப்போ ஆர்மிங் கொடுக்கலன்னா நம்ம பெட்டிங் அந்த இது ஆன்சர் சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஆர்மிங் தான் கரெக்ட் ஆன்சர். இந்த கேபிள் ஷீத் ஆர் யூஸ்டு டு. ஷீத் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? அதோட கண்டக்டர் இன்சுலேஷன் இருக்கும், அடுத்து தான் ஷீத் இருக்கும். அந்த இது வந்து ஃப்ரீ ஃப்ரம் மாய்ஸ்சர், அதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதான் ஆன்சர் இஸ் ப்ரிவென்ட் தி மாய்ஸ்சர் ஃப்ரம் என்டரிங் த கேபிள். ஆன்சர் இஸ் ஏ. இவ்வளோ தான். இந்த 3 டாப்பிக்லேயுமே இவ்வளோ தான். 25 கொஸ்டின்ஸ் தான் இருக்குது. இது பார்த்துக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.